வாகன இலக்கம் சொல்லி போலீசாருக்கு சவால் விட்டு மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட குழு அதிரடி காட்டிய போலீசார். யாழில் நேற்று முன்தினம் சிறுமியை சீரழித்த பௌத்த பிக்கு, தண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமிக்கு நேர்ந்த பரிதாபம். கடும் கோபத்தில் மக்கள், அழுதபடி வீட்டுக்கு வந்த சிறுமி. சக மாணவனை சேர்ந்து தாக்கி வீடியோ எடுத்து வெளியிட்ட மாணவர்கள். இணையதளத்தில் தீயாய் பரவிய காணொளி. பாடசாலைக்குள் புகுந்த போலீசார் செய்த சம்பவம். மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய். மலேக மக்களை இழிந்து பேசினாரா ராமநாதன் அர்ச்சுனா? அர்ச்சுனாவுக்கு எதிராக மலேக ஊழியர் சங்கத்தினரால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஒரு முச்சக்கர வண்டி சாரதியை வீதியில் உள்ள அனைவரும் சேர்ந்து துரத்தி தாக்கிய சம்பவம். தென்னிலங்கையிலிருந்து கசிந்த வீடியோ. மூவருக்கு மேல் ஏற்ற முடியாது என்று கூறியதால் வந்த விபரீதம், இறுதியில் நேர்ந்த சோகம். பெரும் ஆபத்து வட்டத்துக்குள் நாடு. யாரும் வெளியே செல்ல வேண்டாம். சுட்டெரிக்கும் வெயிலால் கடும் ஆபத்து. மக்களுக்கு அவசர செய்தி. இலங்கையில் அவசர கால நிலை மேலும் 1 மாதத்துக்கு நீடிப்பு. ஜனாதிபதி அனுர எடுத்த அவசர முடிவு. காரணம் இதுதான். நாட்டை உலுக்கிய பாரிய குற்ற செயல்களை செய்த பாதாள கும்பல் தலைவன் இன்று அதிகாலை விமான நிலையத்தில் பரபரப்புடன் அழைத்து வரப்பட்ட மிதிகம சூட்டி. ஆபத்துகளின் நடுவில் வீதியில் பயணிக்கும் மக்கள். வீதிகளில் நெல் காயவிடும் நடைமுறை. நேற்று நடந்த சம்பவம். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்தடைந்தது எரிபொருள் கப்பல். இக்கட்டான நிலையில் கை கொடுத்த அயல் நாட்டு நண்பன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் 2ஆக பிளவடைந்த அமெரிக்க விமானம். இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள். சொந்த நாட்டிலேயே ட்ரம்புக்கு சம்பவம். முடிவுக்கு வருகிறது ட்ரம்பின் ஆட்டம். களத்தில் குதித்த 70 லட்சம் மக்கள். நேற்று முழு அமெரிக்க நகரங்களும் ஸ்தம்பிதம். பிலியந்தல கெஸ்பேப மாற்று வீதியில் பணத்திற்காக மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டி பந்தயங்களில் ஈடுபட்ட 11 இளைஞர்களை பிரதேச மக்களின் உதவியுடன் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்ததாக பிலியந்தலை போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட இளைஞர்களிடமிருந்து 12 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் 2 முச்சக்கர வண்டிகள் என்பன பொறுப்பேற்கப்பட்டுள்ளன. வாட்ஸ்அப் குழுவொன்றினூடாக விடுக்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கு அமைய இரவு 7:30 மணியளவில் கெஸ்பேப மாற்று வீதியில் ஒன்று கூடிய இந்த இளைஞர்கள் பணத்தை பந்தயமாக வைத்து இந்த சட்டவிரோத வாகன போட்டிகளில் ஈடுபட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் முற்றுகையிட்ட பொழுது அங்கிருந்த சிலர் தமது மோட்டார் சைக்கிள்களை அந்த இடத்திலேயே கைவிட்டு தப்பியோடியதாகவும் அவர்களை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். ஹட்டன் பகுதியில் உள்ள பிரதான பாடசாலை ஒன்றிற்குள் வகுப்பறைக்குள் வைத்து மாணவர் ஒருவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் 2 மாணவர்கள் மற்றும் ஒரு பழைய மாணவர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டதாக ஹட்டன் தலைமை போலீசார் தெரிவித்தனர். சுமார் 3 வாரங்களுக்கு முன் இந்த பாடசாலையில் 10ஆம் தரத்தில் கல்வி பயிலும் 2 தரப்பு மாணவர்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் அந்த பாடசாலையின் பழைய மாணவர் ஒருவரும் சம்பந்தப்பட்டதாக ஹட்டன் தலைமை பிரதான காவல்துறை பரிசோதகர் WRAD சுகததாச தெரிவித்தார். பாடசாலை மட்டத்தில் இந்த சம்பவம் ஆரம்பத்தில் சமரசம் செய்யப்பட்ட போதிலும் தாக்குதல் நடத்தப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து பாதிக்கப்பட்ட மாணவனின் தாயார் நேற்று பிற்பகல் ஹட்டன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் 2 மாணவர்கள் மற்றும் ஒரு பழைய மாணவனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். தாக்குதலுக்கு இலக்கான மாணவன் சிகிச்சைகளுக்காக நிக்கோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 3 நாளை ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். நீதவானின் ஊடாக அவர்களை பெற்றோரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மலேக மக்களை தரம் குறைவாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக மலேக ஊழியர் சங்கத்தால் இன்று பசறை நகரில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பசறை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இருந்து பதாதைகளை ஏந்தியவாறு அமைதியான வழியில் நடைபவனியாக பசறை பேருந்து நிலையம் வரை எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தரிப்பிடத்துக்கு முன்பாக வந்து பதாதைகளை ஏந்தியவாறு அமைதி வழியில் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். மலேக மக்களை இழிவாக பேசிய அர்ஜுனாவை கைது செய். மலேக மக்களை இழிவாக பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பகிரங்கமாக மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் மேலும் பல வாசகங்கள் எழுதிய பதாகைகளை ஏந்தியவாறு எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
முச்சக்கர வண்டியில் 3 பேருக்கு அதிகமாய் ஏற்ற முடியாது என்று கூறிய ஓட்டுநரை தாக்கிய குடும்பத்தினர் தொடர்பான வீடியோ வைரலாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக தெரிய வருகையில், ஃபிக்மி செயலி மூலம் முச்சக்கர வண்டியை அழைத்த குடும்பத்தினர் 3க்கும் அதிகமானோர் குறித்த வண்டியில் பயணிக்க முயன்ற போது ஓட்டுநர் எமது செயலியின் சட்ட விதிமுறைகளின்படி 3 பேர் மட்டுமே பயணிக்க முடியும் என்று கூறினார். இதனால் குறித்த மனிதருடன் தர்க்கத்தில் ஈடுபட்ட குடும்ப உறுப்பினர்கள் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வீதியில் 20க்கும் மேற்பட்டோர் இணைந்து தாக்குதல் நடத்தினர். இந்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகியதை அடுத்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சட்ட விசாரணை இடம்பெற்று வருகிறது. மேலும் முச்சக்கர வண்டியின் சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நாவற்குழி விகாரையின் இளநிலைப்பிக்கு சிறுமியொருவரை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நாவல்குழி விகாரைக்கரையில் வசிக்கும் சிறுமி விகாரை வளாகத்தில் வடிகட்டிய ஃபில்டர் நீரை பெறுவதற்காக நேற்றைய தினம் சென்றபோது விகாரைக்கு புதிதாய் வந்த இளநிலைப்பிக்கு சிறுமியை துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கியுள்ளார். இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமி தன்னுடைய தாயாரிடம் தெரிவித்த நிலையில் தாயாரால் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் குறித்த இளநிலை பிக்குவை கைது செய்து ஞாயிற்றுக்கிழமை சாவகச்சேரி நீதவானின் வாசல் தளத்தில் முற்படுத்திய போது பிக்குவை எதிர்வரும் 2ஆம் தேதி வரையில் விளக்கமறியலை வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று மேல் சப்ரகமுவ, தென், கிழக்கு, வடமேல், வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் சில இடங்களில் வெப்பச்சுட்டன், அதாவது மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பமானது அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை நிலவக்கூடிய வெப்பமான வானிலை அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படுவதால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பது, வெளிப்புற செயற்பாடுகளில் ஈடுபடுவது உடலில் சோர்வு நிலையை ஏற்படுத்தும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதால் உடலில் நீர்ச்சத்து குறைவடைதல் மற்றும் உப்பகற்றல் காரணமாக தசைப்பிடிப்பு ஏற்படக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இதனால் தாகம் ஏற்படாவிட்டாலும் அடிக்கடி போதிய அளவு நீர் அருந்தவும், முடிந்தவரை நிழலான இடங்களில் தங்கியிருக்கவும் மற்றும் அதிக கடினமான வேலைகளை தவிர்க்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மென்மையான வெளிநிறத்திலான பருத்தி ஆடைகளை அணியவும், வீட்டிலுள்ள முதியவர்கள் மற்றும் சிறுவர்கள் குறித்து விசேட கவனம் செலுத்துமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இலங்கையில் தற்போது நடைமுறையில் உள்ள அவசரகால நிலையை மேலும் 1 மாத காலத்துக்கு நீடித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக சனத் குமாநாயக்கவின் கையொப்பத்துடன் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியாகியுள்ளது. பொது பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நீடிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வருகிறது. நாட்டில் பொது அமைதியினை பேணுதல், பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தல் மற்றும் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஓமானில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட குற்ற கும்பலைச் சேர்ந்த உறுப்பினரான மிரிகம சூட்டி என்ற பிரபாத் மதுசங்கு இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். ஒமானின் மஸ்கட் நகரில் இருந்து இன்று அதிகாலை 4:27 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த சலாம் ஏர் நிறுவனத்துக்கு சொந்தமான OV-437 என்ற விமானம் மூலம் சந்தேக நபர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய இவர் சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஓமான் பாதுகாப்பு பிரிவினரால் அண்மையில் கைது செய்யப்பட்டார். அவரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 3 அதிகாரிகள் ஓமானுக்கு சென்ற நிலையில் சந்தேக நபர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பிரதான வீதிகளில் நெற்களை உலர வைப்பதால் பயணிகள் பெரும் சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர். பொலனறுவை மாவட்டத்தில் கெங்குராங்குடம் மற்றும் அதை அண்டிய பிரதான வீதிகளில் நெற்களை விவசாயிகள் உலர வைப்பதால் வீதி விபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுகின்றன. பெரும்போக நெல் அறுவடை முடிவடைந்த பிற்பாடு நெற்களை காய வைப்பதற்கான களங்களின்மையால் பிரதான காப்பீட் வீதிகளில் அதிகமாக உலர வைக்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. குறித்த வீதிகளினூடாக வாகனங்கள் பெரும் சிரமத்துக்கு மத்தியில் பயணிக்க வேண்டியுள்ளது. இவ்வாறாக நெல் உலர வைப்பதை நிறுத்தினால்தான் சுலபமாக பயணிக்க முடியும். நெற்களஞ்சிய சாலையில் போதிய இடவசதியின்மை காரணமாக வீதிகளில் நெற்களை உலர வைப்பதன் மூலம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தப்படுவதாக தெரிய வருகிறது. இந்திய அரசாங்கத்தின் விசேட ஒத்துழைப்புடன் இந்திய எண்ணெய் நிறுவனத்துக்கு சொந்தமான எரிபொருள் கப்பல் நேற்று பிற்பகல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. அதன்படி
1:30 மணிக்கு எரிபொருளை ஏற்றிய ஹரி ஆனந்த் என்ற கப்பல் துறைமுகத்தை வந்தடைந்ததாக துறைமுகம் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவிக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உயர்மட்ட ராஜதந்திர தொடர்புகளின் விளைவாக லங்கா IOC நிறுவனத்துக்கு இந்த எரிபொருளை வழங்க இந்திய எண்ணெய் நிறுவனம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் 1 மாத காலத்திற்குள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து 10 எரிபொருள் கப்பல்கள் இலங்கையை வந்தடைய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே தற்போதைய டீசல் கையிருப்பு ஏப்ரல் நடுப்பகுதி வரை போதுமானது என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஜூன் மாதம் வரை விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் பெட்ரோலும் போதிய கையிருப்பில் உள்ளதாக தெரிய வருகிறது. மேலும் எரிபொருள் நெருக்கடிக்கு தீர்வாக இந்தியாவில் இருந்து எரிபொருள் கப்பல் ஒன்று இலங்கைக்கு அனுப்பப்பட்டமைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நன்றி தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் உள்ள ஒரு விமான தளத்தில் அமெரிக்காவின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு விமானம் ஒன்று அளிக்கப்பட்டிருப்பதை சரிபார்க்கப்பட்ட படங்கள் காட்டுவதாக BBC செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க ராணுவ செய்திகளை வெளியிடும் ஒரு முகநூல் பக்கம் இந்த படங்களை முதலில் பகிர்ந்ததாக தெரிகிறது. E-3 சென்ட்ரி விமானம் 2ஆக பிளவுபட்டிருப்பதை அவை காட்டுகின்றன. சவுதியின் தலைநகர் ரியாத்திலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தென்கிழக்கில் உள்ள பிரின்ஸ் சுல்தான் விமான தளத்தில் இந்த புகைப்படங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அமெரிக்கா முழுவதும் உள்ள நகரங்களில் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக மாபெரும் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் கொள்கைகள், அதிகரித்து வரும் விலைவாசி, ஈரானுக்கு எதிராக நடந்து வரும் போர் ஆகியவற்றால் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கல்கள் உள்ளிட்டவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. சுமார் 70 லட்சம் மக்கள் இந்த போராட்டங்களில் பங்கேற்றிருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ட்ரம்ப் ஒரு சர்வாதிகாரியைப் போல எங்களை ஆள நினைக்கிறார். ஆனால் இது அமெரிக்கா. இங்கு அதிகாரம் மக்களுக்கே உரியது, மன்னர்களுக்கோ அல்லது அவர்களின் கோடீஸ்வர நண்பர்களுக்கோ அல்ல என போராட்ட அமைப்பாளர்கள் கோஷமிட்டுள்ளனர். தேசிய நினைவிடங்கள் மற்றும் லிங்கன் நினைவிடம் அமைந்துள்ள பகுதிகள் போராட்டக்காரர்களால் நிரம்பி வழிந்துள்ளன. டைம்ஸ் சதுக்கத்தில் சுமார் 1 லட்சத்துக்கும் அதிகமானோர் திரண்டதால் மன்ஹாட்டன் பகுதியின் போக்குவரத்து முற்றிலும் முடக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் குடிவரவு அதிகாரிகளால் கொல்லப்பட்ட அமெரிக்க பிரஜைகளான டெனி நிக்கோல் ஹுட் மற்றும் அலெக்ஸ் ஃப்ரெட்டி ஆகியோரின் மரணத்துக்கு நீதி கோரி அங்கு ஆயிரக்கணக்கானோர் திரண்டனர். அமெரிக்காவில் மட்டுமன்றி லண்டன், பாரிஸ் மற்றும் லிஸ்பன் போன்ற உலக நாடுகளின் தலைநகரங்களிலும் புலம்பெயர் அமெரிக்கர்கள் திரண்டு ட்ரம்புக்கு எதிராக போராட்டங்களை நடத்தினர். அங்கு ஜனாதிபதி ட்ரம்பை போர் குற்றவாளி மற்றும் பாசிசவாதி என போராட்டக்காரர்கள் விமர்சித்துள்ளனர். போராட்டங்கள் அமைதியான முறையில் நடைபெற்று வந்தாலும் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக பல மாநிலங்களில் தேசிய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியல் எதிரிகளை தண்டிக்க முற்படுவதாகவும் இராணுவத்தை உள்நாட்டு நகரங்களில் நிலைநிறுத்துவதாகவும் எதிர்க்கட்சியினர் கடுமையாக குற்றம் சாட்டி வருகின்றனர். வாகன இலக்கம் சொல்லி போலீசாருக்கு சவால் விட்டு மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்ட குழு அதிரடி காட்டிய போலீசார். யாழில் நேற்று முன்தினம் சிறுமியை சீரழித்த பௌத்த பிக்கு, தண்ணீர் எடுக்கச் சென்ற சிறுமிக்கு நேர்ந்த பரிதாபம். கடும் கோபத்தில் மக்கள், அழுதபடி வீட்டுக்கு வந்த சிறுமி. சக மாணவனை சேர்ந்து தாக்கி வீடியோ எடுத்து வெளியிட்ட மாணவர்கள். இணையதளத்தில் தீயாய் பரவிய காணொளி. பாடசாலைக்குள் புகுந்த போலீசார் செய்த சம்பவம். நாயெல்லாம் மத்திய நாட்டில இருந்து வந்திருக்கிற நாய். மலேக மக்களை இழிந்து பேசினாரா ராமநாதன் அர்ச்சுனா? அர்ச்சுனாவுக்கு எதிராக மலேக ஊழியர் சங்கத்தினரால் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம். ஒரு முச்சக்கர வண்டி சாரதியை வீதியிலுள்ள அனைவரும் சேர்ந்து துரத்தி தாக்கிய சம்பவம். தென்னிலங்கையிலிருந்து கசிந்த வீடியோ. 3 மேல் ஏற்ற முடியாது என்று கூறியதால் வந்த விபரீதம், இறுதியில் நேர்ந்த சோகம். பெரும் ஆபத்து வட்டத்துக்குள் நாடு, யாரும் வெளியே செல்ல வேண்டாம். சுட்டெரிக்கும் வெயிலால் கடும் ஆபத்து. மக்களுக்கு அவசர செய்தி. இலங்கையில் அவசர கால நிலை மேலும் 1 மாதத்துக்கு நீடிப்பு. ஜனாதிபதி அனுர எடுத்த அவசர முடிவு. காரணம் இதுதான். நாட்டை உலுக்கிய பாரிய குற்ற செயல்களை செய்த பாதாள கும்பல் தலைவன் இன்று அதிகாலை விமான நிலையத்தில் பரபரப்புடன் அழைத்து வரப்பட்ட மிதிகம சூட்டி. ஆபத்துகளின் நடுவில் வீதியில் பயணிக்கும் மக்கள், வீதிகளில் நெல் காயவிடும் நடைமுறை. நேற்று நடந்த சம்பவம். இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்தடைந்தது எரிபொருள் கப்பல். இக்கட்டான நிலையில் கை கொடுத்த அயல் நாட்டு நண்பன். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. ஈரானின் ஏவுகணை தாக்குதலில் 2ஆக பிளவடைந்த அமெரிக்க விமானம்.
இணையதளத்தில் வைரலாகும் காட்சிகள். சொந்த நாட்டிலேயே ட்ரம்புக்கு சம்பவம். முடிவுக்கு வருகிறது ட்ரம்பின் ஆட்டம். களத்தில் குறித்த 70 லட்சம் மக்கள். நேற்று முழு அமெரிக்க நகரங்களும் ஸ்தம்பிதம்.